ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டேனால நம்ம வீட்டில் சமையல் என்னதாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா வாரம் பூரா நான் தானே சமைக்கிறேன். ஒரு நாள் நீ சமைய அப்படின்னு என் பொண்டாட்டியும் பா இன்றைக்கி ஒரு நாள் நீ சமைப்பா அப்படின்னு என் பொண்ணும் எங்கள் 2 பேரும் பிட்டை போடுவாங்க. அதுக்காகவே நம்ம சமைக்க வேண்டியது வரும். இன்றைக்கி பிரியாணி செய்யணும்னு முடிவு பண்ணோம். அதிலும் தம் பிரியாணியா எப்படி வரப்போகுதுன்னு தெரிலங்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சு செஞ்சு செய்யலாம் வாங்க. சூப்பராக கட் பண்ணிட்டுப்பா. வெங்காயம் நல்லா இருக்கு பாரு. 1 மணி நேரம் வெங்காயத்துல உட்காந்துங்கிறாரு. கண் எரியுதுவா? எரியுதா? என்ன இப்படி அழ வைக்கிறியே? எங்க அம்மாவுக்கு சொல்றேன் எது சொல்லு. ஃபோன் பண்ணிட்டாமா சொன்னாங்க. அவர் வெங்காயமே 1 மணி நேரம் வெட்டிருக்காரு. அதுக்கெல்லாம் நம்ம கறியில் மசாலா கலக்கி வச்சுக்கலாம். அப்போ தான் கறி வந்து டேஸ்ட்டாக இருக்கும், சப்புன்னு இல்லாமல். கரம் மசாலா, மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, மிளகாத்தூள், கஸ்தூரி மேத்திங்க. கசூரி மேத்தி ஏதோ ஒன்று. அப்படின்னா என்னது? வந்தியல. தயிர், சர்ன்னு அரைக்கிறாரு. அப்போ எப்படி? வெங்காயம் 1 மணி நேரம், தக்காளி. மாஸ்டர் பார்த்தீங்கன்னா சமைக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது தம் பிரியாணியில் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா வெங்காயத்தை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தோம், டீப் ஃப்ரை பண்ணி. எது இந்த கருப்பாக பொரிப்பாங்களா? அது மாதிரியா? கருப்பாக இல்லை, கோல்டு கலரில் பொரிக்கணும். கோல்டு கலர் உள்ளது, பொன்னிறம் வெங்காயம். இவர் பொண்டாட்டிக்காக செய்கிறதெல்லாம் போயிங்க, அவங்க பொண்ணுக்காக செய்கிறாரு. உனக்காக செஞ்சே போட்டதில்லைன்னு சொல்றிய? செஞ்சு போட்டேன். நான்சென்ஸ். கல்யாணம் ஆன புதுசில் நான் தாடா செய்ய போகிறேன். இதுதான் அந்த பொன்னிறம். கருப்பாக வெங்காயத்தை பொரித்து எடுத்துக்கொண்டார். வந்து அரிசி உல வச்சிட்டோம். அதை பாருங்கள், போட்டு வச்சிட்டேன் நான். இதோட இந்த நம்ம பிரியாணிக்கு யூஸ் பண்ணுற எல்லா பொருளுங்களும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கணும். எண்ணெயில் போட மாட்டியா? அதுலேயும் போடுவோம், அதுக்கு தான் எடுத்து வச்சுங்க. இதெல்லாம் மிளகாய், புதினாவா? ஐயோ பத்திக்கிச்சு அடுப்பு பெண்ணே. அடுத்து என்ன? போடு. பச்சை மிளகா, உப்பு, ஒரு பக்கம் கேட் பாபு பார்த்தீங்கன்னா தயிர் பச்சடி ரெடி பண்ணிட்டு இருக்காரு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு கம்மியாக போட்டுக்க, அரிசியில் போட்டுக்கிறதுல எனக்கு கறியில் வேறு கலக்கி வச்சுக்கிறேன். அப்படியா? சரி போயிடாதுமா. சாப்பாடு நல்லா வெந்து வருது. முக்கால் வேகாடு தான் போடணும், தெரியுமா? தெரியும். ஓகே, மசாலா கலக்கி வச்ச கறியை போட்டுருவோம். ஒரே மட்டும் தப்புன்னு இது. சாப்பாடு நல்லா வெந்துச்சு. நல்லா நம்ம முக்கால் வேக்காடு தான். இப்போ அதை எடுத்து போட்டுப்போம். அப்படியே வடிக்கிறது கஷ்டன்றதுனால இந்த மாதிரி நம்ம வடை தேவரது ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதில் எடுத்து போட்டுக்கலாம். கமகமான வருதுப்பா வாசனை. யார் செய்யறது? மாஸ்டர். அந்த மாதிரி தட்டணும். அதான் பிரியாணி செய்யும்போது கடையிலாம் கூட தட்டுவாங்க பாரு, டம்மான்னு. கறி நல்லா வெந்து வந்துச்சு.
இப்போ வந்து 3/4 வேக்காடு போட்ட சாப்பாடை எடுத்து அதில் சேர்த்துடலாம். அந்த பிரியாணி தண்ணியெல்லாம் அளவாக வச்சுனுங்கண்ணா. இது பாரு சாப்பாடை வச்சு சரியா வேகலாம் கஷ்டம் ஆகிடும். அப்புறமா இது கரெக்டாக வேகணும். சூப்பராக இருக்குது பத்தியா. இப்போது பொரிச்சு வச்சு வெங்காயம் மொறுமொறுன்னு இருக்கு பாருங்க. சும்மா அப்படியே தூளாக பாய் வீட்டு பிரியாணி மாதிரி இறக்க போகுதுன்னா பாருங்களேன். நெய் அடுப்பு லோ ஃப்ளேமில், அது மேலே தோசைக்கல், அது மேலே சட்டி, அதுக்கு மேலே தண்ணி வச்சிட்டோம். நல்லா வருமா பாஸ்? யாருக்கு தெரியும். பசியில் உக்காந்துங்கிறோம். நல்லா வரும் ஆண்டி, நல்லா தான் செஞ்சேன். பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ தான் ஓப்பன் பண்ண போகிறோம். வாங்க எப்படி வந்துடுதுன்னு தெரில. ஏய் சூப்பர், கலர்ஃபுல்லாக இருக்குது. பா சாமியாக வந்துக்குதுப்பா. சூப்பராக வந்துருக்குதுங்க. பார்க்க பிரியாணி கடை ஸ்மெல் சூப்பராக வச்சிருமா, பயங்கரமா பயங்கரம் வருது. கடை பிரியாணி மாதிரியே இருக்குது பார்க்கறதுக்கு. சுட சுட பிரியாணி சாப்பிட போகிறேன். ஒரு நாளுக்கு அப்புறம் செஞ்சு கொடுத்துக்கிறாரு. கேட்டும் வேறு லெவலுக்கு நேனா. பாஸா? டபுள் பாஸ் பா. பேசாமல் ஒரு ஹோட்டலில் ஆரம்பிச்சிடலாம். உண்மையாக தான்பா, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகே ஓகே, தேங்க்யூ. தயிர் பச்சடி, இந்த கறி, தயிர் சாப்பாடு. உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது. தேங்க்யூ. எப்படி வருமானு நினச்சேன், வேற லெவலில் பண்ணிட்டுப்பா. மாஸ்டர் யாரு? ஒத்துக்கிறேன். ஓகே, நீ மாஸ்டர், ஒத்துக்கிறேன். தேங்க்யூப்பா. எப்படி இருக்குதா? நல்லா தான் இருக்குப்பா. நல்லா இருக்குதுல்ல, சூப்பராக இருக்குதுப்பா. நீ கூட சாப்பிடு, கஷ்டப்பட்டு செஞ்சேன். உண்மையாக சூப்பராக இருக்குது. இந்த சண்டே குடும்பத்துக்காக என்னோட நேரத்தை ஒதுக்கி நானும் சமைச்சேன். உங்களுக்கும் நேரம் கிடைச்சா குடும்பத்துக்காக ஒதுக்குங்க. இன்றைக்கி வீடியோ அவ்வளோதாங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். டாட்டா பாய்.